ஜோதிட அடிப்படையில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், வியாழன் போன்ற கிரகங்களின் பரிவர்த்தனைகள் மற்றும் யோகங்கள் சிலருக்கு மிகுந்த நன்மைகளை தரும். 2025ஆம் ஆண்டு முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து, திருமண வாய்ப்புகள் எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். மேஷ ராசி. பூர்வீக சொத்து தொடர்பான சிக்கல்கள் தீர்ந்து உங்கள் பெயரில் சொத்து இடம் பதிவு செய்யப்படும். நீண்டகாலமாக நிலுவையிலிருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான யோகம். திருமண முயற்சிகள் வெற்றியாகும். தனிப்பட்ட வாழ்க்கையில் புதுமையான ஒழுங்கு மற்றும் அமைதி பிறக்கும். சனியின் ஆதரவால் பெரிய திருமண ஏற்பாடுகள் முழுமையாக நிறைவேறும். புதிய தொழில் தொடங்க நிதி ஆதாயம் கிடைக்கும். பணியில் உயர்வு காணப்படும். ரிஷப ராசி. புதிய நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சொத்து பிரிவுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். காதல் திருமணத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புதல் அளிப்பர். சுக்கிரனின் ஆதரவால் திருமண வாழ்க்கை செழிக்க தொடங்கும். வருமானம் உயரும் மற்றும் கூடுதல் வசதிகள் கிடைக்கும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை பெருகும். மிதுன ராசி. பழைய சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலமாக லாபம் அடைவீர்கள். திருமணத்திற்கு தேவையான நிதி ஏற்பாடுகள் எளிதில் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையேயான பந்தம் உறுதியாகும். புதிய தொழில் அல்லது வேலை வாய்ப்புகளால் நிதி நிலை உயரும். பேச்சு திறமையால் சமூகத்தில் மரியாதை பெருகும். கடக ராசி. தந்தையார் வழி சொத்து அல்லது புதிய சொத்து முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தினருடன் இணைந்து பணிகளில் சிறந்த முறையில் முன்னேறுவீர்கள். நீண்ட நாள் காத்திருந்த திருமண முயற்சிகள் வெற்றியாகும். திருமண வாழ்வில் புதிய பரிமாணம் கிடைக்கும். புதிய வியாபார முயற்சிகள் முன்னேற்றத்தை எளிதாக்கும். குடும்பத்தில் செல்வாக்கும் நிதி நிலையும் உயர்வு பெறும். சிம்ம ராசி. வழக்கு சார்ந்த சொத்து பிரச்சனைகள் தீர்வு பெறும். சொத்து முதலீடுகளில் லாபகரமான முடிவுகள் கிடைக்கும். காதல் திருமணத்திற்கான நல்ல யோகங்கள் உண்டு. வாழ்க்கை துணையை ஆதரிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். அரசியல் மற்றும் சமூக பொறுப்புகளில் உயர்வு. தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம். கன்னி ராசி. பாரம்பரிய சொத்துக்களில் மறுபிரிவுகள் ஏற்பட்டு அதிக நன்மை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை புதுப்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். பெற்றோரின் உதவியுடன் நல்ல திருமண ஏற்பாடுகள் செய்யப்படலாம். திருமண வாழ்வில் அமைதி பெருகும். தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் முழு வெற்றி காணப்படும். துலாம் ராசி. புதிய சொத்து முதலீடுகளுக்கு தகுந்த நிதி ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்பட்டு பூர்வீக சொத்து பங்களிப்பு பெருகும். திருமணத்திற்கு தேவையான வாய்ப்புகள் தாமதமின்றி நடைபெறும். அழகான திருமண வாழ்க்கைக்கு நல்ல அஸ்தமனம் ஏற்படும். ஆன்மீக செயல்பாடுகள் அதிகரிக்கும். சுகாதார மற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி. சொத்து விற்பனை மூலம் கிடைக்கும் லாபம் வாழ்க்கையை அமைப்பாக்கும். பழைய சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுமையான நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும். தடைப்பட்ட திருமண முயற்சிகள் முடிவுறும். தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய தொழில் முயற்சிகள். திடீர் பணவரவால் தெய்வீக சந்தோஷம். தனுசு ராசி. சொத்து உபயோகப்படுத்தல் மற்றும் கைவசம் பரிவர்த்தனை ஏற்ற முடிவுகள். சொத்து வாங்கும் முயற்சிகள் நிறைவேறும். சுக்கிரனின் ஆதரவால் அழகான திருமண வாழ்க்கை தொடங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் மகத்தான ஒற்றுமை ஏற்படும். வருமானம் உயரும். பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள். மகர ராசி. சொத்து முதலீடுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சொந்த வீடு அல்லது சொந்த நிலம் வாங்க வாய்ப்பு. புதிய குடும்ப உறுப்பினர் சேர்க்கை நிகழும். திருமண முயற்சிகளில் வெற்றிகள். வருமானம் அதிகரித்து சேமிப்பு வளர்ச்சி அடையும். வாழ்க்கை சுகமாக அமையும். கும்ப ராசி. வீட்டை புதுப்பிக்கவும் சீரமைக்கவும் சூழ்நிலைகள் ஏற்படும். சொத்து தொடர்பான நிலுவை நிலைகள் முடிவுக்கு வரும். திருமணம் தொடர்பான முடிவுகள் விரைவில் நிறைவேறும். திடீர் நிதி ஆதரவால் புதிய வாழ்க்கை ஆரம்பம். சமுதாயத்தில் நல்ல பெயர் மற்றும் மரியாதை. குடும்பத்தில் மகிழ்ச்சி. மீன ராசி. பூர்வீக சொத்து மூலம் வாழ்வில் புதுமை வரும். பழைய சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து நிதி ஆதாயம் கிடைக்கும். திருமண வாழ்வில் நலமடைய ஏற்பாடுகள் நடப்பது உறுதி. காதல் திருமணம் வாய்ப்பு அதிகம். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். பணத்தில் தனிமனித வளர்ச்சி. 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் கிரகங்களின் பரிவர்த்தனைகள் கொண்டுவரும் நன்மைகள் மற்றும் அதிர்ஷ்டம் வாழ்க்கையை மெல்லிய தாக்கங்களுடன் மாற்றும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் கடவுள் வழிபாடு சிறந்தது.